நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பயன் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ரயில்வே துறையில் வந்திருக்கக்கூடிய மீண்டும் நியூ ரெக்ரூட்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் ஒரு ஜியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜோனல் வைஸா வந்துட்டு 6557 காலி பணியிடங்கள் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதோடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் 1/7/2026 வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கான நோட்டிபிகேஷன் அப்டேட் வந்து போட்டுட்டோம் 6557. சோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அதோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மேல ஆர்டிகல்லையும் கொடுத்திருக்கேன், கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா டேட்டா நம்மளுடைய வெப்சைட்ல போய் விசிட் பண்ணிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா அதிலேயே இரண்டாவது நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 4098 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சேம் ஜோனல் வைஸா கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரியில இருந்துட்டு அப் டு ஏஐ கேட்டகரின்னு சொல்லிட்டு சோ எல்லாமே தனித்தனியா அந்தந்த குவாலிபிகேஷன் ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 4098 காலி பணியிடங்கள் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ அது எப்படி அப்ளை பண்ணலாம், ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் அந்த ஜியோ ஆர்டர்லயே கொடுத்திருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, பிசினஸ் ரிலேட்டட் queries கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய மெயில் ஐடி business@india360jobs.com, சப்போர்ட் ரிலேட்டட்ல கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா support@india360jobs.com. சோ இந்த இரண்டு இதுக்குமே நீங்க செப்பரேட்டடா நீங்க மெயில் கொடுத்தாலே போதும், எங்க டீம் உங்களுக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். சோ நம்மளுடைய வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா india360jobs.com. சோ நம்மளுடைய வெப்சைட் எப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. இதுதான் நண்பர்களே நம்மளுடைய வெப்சைட். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம போடுற வீடியோ எல்லா அப்டேட்டுமே நம்ம வெப்சைட்லயே வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்டேட் டீடைல்ஸ் இதுல எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கும். சோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா டெய்லி நம்ம போடுற வீடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆகும். இதுலயே நீங்க ஓபன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம போட உடனே உங்களுடைய லேப்டாப்பா இருக்கட்டும், இல்ல நோட் பேடா இருக்கட்டும், இல்ல நீங்க மொபைலா இருக்கட்டும், சரி எது இருந்தாலும் சரி நோட்டிபிகேஷன் உடனே கொண்டு வந்துடும். ஜஸ்ட் வந்துட்டு சைன் அப் வந்துட்டு பண்ணிக்கோங்க. இதுல உங்களோட நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்துட்டு அட்லீஸ்ட் வந்து 12 கேரக்டர் வந்து கொடுத்துட்டு உங்களோட போன் நம்பர் கொடுத்துட்டு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க டெய்லி வந்துட்டு நம்ம சேனலை வந்துட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். சோ ஜஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா நம்ம போறது எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். இது நீங்க கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு நீங்க செக் பண்ணாலே முழு அப்டேட் வரும். சோ இங்கேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலுடைய போட்டிருக்கிற வீடியோ வந்துட்டு இதுலயே நீங்க பிளே பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுலயே அப்ளை ஆன்லைன் வந்து கொடுத்திருக்கோம், அபிஷியல் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்கோம், அபிஷியல் வெப்சைட்டும் வந்து கொடுத்திருக்கோம். சரி வாங்க மில்லே பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் டீடைல்ஸ் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷனுடைய ஜியோ ஆர்டர். இந்த ஜியோ ஆர்டர் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருதுன்னா எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஜியோ ஆர்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அந்த ஜியோ ஆர்டர்ல என்ன இருக்கும்னா சோ என்னென்ன போஸ்டிங்ல ரிலீஸ் பண்ண போறோம், எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து கொடுக்க போறோம், ஜோன் வைஸ்ல எவ்வளவு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சோ அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 6557 காலி பணியிடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஜியோ ஆர்டர் வந்துட்டு மார்ச் மாசம் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதி இப்போ அதுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜோனல் வைஸா வந்துட்டு மறுபடியும் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 4098 காலிப்பணிகள். சோ இதெல்லாம் ரெண்டே ஒட்டுமொத்தமா சேர்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 12,000 காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணிருக்காங்க இந்த 4 மாதத்தில். இப்ப நம்ம பார்க்க போறது 4098க்கான அபிஷியல் ஜியோ ஆர்டர் தான் பார்க்க போறோம். சோ இந்த நோட்டிபிகேஷன் அபிஷியல் ஜியோ ஆர்டர் 1/7/2026 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஜோனல் வைஸ் தான் வந்து பிரிக்க போறதா சொல்லியிருக்காங்க. 4098 வேகன்சிஸ் 32 கேட்டகரி வைஸ்ல வந்துட்டு ஜூனியர் இன்ஜினியர், டெபோ
சப்போர்ட், மெட்டீரியல் சூப்பரிடென்ட், கெமிக்கல் அண்ட் மெட்டாலஜிக்கல் அசிஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா லெவல் 6க்கு வந்துட்டு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு போஸ்ட் நேமுக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸுக்கும், ஒவ்வொரு சப் டிபார்ட்மெண்ட் வைஸுக்கும் எவ்வளவு வேகன்சிஸ் வந்துட்டு அப்ரூவ்டு பண்ணிருக்காங்க. அந்த 498 காலி பணிகளை ஒன் பண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு 41 காலி பணியிடங்களும், ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இஎம்யூக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 44 காலி பணியிடங்களும், ஜூனியர் இன்ஜினியர் ஜெனரல் சர்வீஸ்க்கு 111 காலி பணியிடங்களும், ஜூனியர் இன்ஜினியர்ல வந்து பியூ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு 38 காலி பணியிடங்களும், ஜூனியர் இன்ஜினியர்ல வந்து டிஆர்டி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 180 காலி பணியிடங்களும், ஜூனியர் இன்ஜினியர் டிஆர்எஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 163 எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும், ஜூனியர் இன்ஜினியர் ஒர்க் ஷாப்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்களுக்கு 33 காலி பணியிடங்களும், ஜூனியர் இன்ஜினியர்ல வந்துட்டு ஆர்என்டில வந்துட்டு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 4 காலி பணிகள். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். அடுத்து இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு நம்ம ஒன் வேணா பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜூனியர் இன்ஜினியர்ல இருந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்க பிரிட்ஜ் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 44, ஜூனியர் இன்ஜினியரே வந்துட்டு டிசைன் டிராயிங்ல 190, ஜூனியர் இன்ஜினியர் பிவேக்கு வந்துட்டு 845, ஜூனியர் இன்ஜினியர் பியூக்கு வந்துட்டு 9, ஜூனியர் இன்ஜினியர் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பியூக்கு வந்துட்டு 7 காலி பணியிடங்களும், ஜூனியர் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட்ல ஆர்என்டிக்கு 8, ஜூனியர் இன்ஜினியர் சிவில்ல ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு 13 காலி பணியிடங்களும், அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில்ல வந்துட்டு ஆர்என்டில வந்துட்டு 8, ஜூனியர் இன்ஜினியர் ட்ராக் மிஷினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 60, ஜூனியர் இன்ஜினியர் ஒர்க் ஷாப்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 470. இப்ப இதெல்லாம் வந்துட்டு இன்ஜினியரிங் கேட்டகரியில முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபுல்லா வந்துட்டு மெக்கானிக்கல் ஓரியன்டலா பார்க்க போறோம். ஜூனியர் இன்ஜினியர்ல வந்து கேரேஜ் அண்ட் வேக்மேனுக்கு வந்துட்டு 450, கெமிக்கல் அண்ட் மெட்டாலஜிக்கலுக்கு சிஎம்டிக்கு வந்துட்டு 35, ஜூனியர் இன்ஜினியர்ல மெக்கானிக்கல்ல டிசைன் அண்ட் டிராயிங்ல 28, ஜூனியர் இன்ஜினியர் டீசல் எலக்ட்ரிக்கலுக்கு வந்துட்டு 40 காலி பணியிடங்களும், ஜூனியர் இன்ஜினியர் டீசல் சீடுக்கு வந்துட்டு 45, ஜூனியர் இன்ஜினியர்ல மெக்கானிக்கல் பியூக்கு வந்துட்டு 130, ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் டிசைன்ல வந்துட்டு 8, ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்க்கு வந்துட்டு 436, ஜூனியர் இன்ஜினியர் மில் பிரைட் ஒர்க் ஷாப்க்கு வந்து 29. சோ ஜூனியர் இன்ஜினியர் டிசைன் எம்பி ஆர்என்டிக்கு வந்துட்டு 6 காலி பணியிடங்களும், ஜூனியர் இன்ஜினியர் வந்துட்டு டிசைன் சிடபிள்யூல ஆர்என்டிக்கு வந்துட்டு 6 காலி பணியிடங்களும் வந்துட்டு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் முடிச்சிட்டாங்க. அதற்கு அடுத்தபடியா எஸ்என்டிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இதுல ஜூனியர் இன்ஜினியர் எஸ்என்டி டிசைனுக்கு வந்துட்டு 10, ஜூனியர் சிக்னல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 197, ஜூனியர் இன்ஜினியர் டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து 79, ஜூனியர் இன்ஜினியர் எஸ்என்டி ஒர்க் ஷாப்க்கு 12, ஜூனியர் இன்ஜினியர் டிசைன் எஸ்என்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5, டிபார்ட்மெண்டல் சூப்பரிடென்ட்க்கு வந்துட்டு 314 ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்டுக்கு. சோ ஒட்டுமொத்தமாக 4098 காலி பணியிடங்கள். இதற்கு முன்னாடி 6557 காலி பணியிடங்கள் உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க. இப்ப இது 4098 காலி பணியிடங்கள். ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 12000 காலி பணியிடங்கள் வந்துட்டு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜோனல் வைஸா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்துட்டு எப்பப்ப இது வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் யூனிட்ஸ்க்கு வந்து 2 இருந்து 17, பிசிபியூல வந்து 11 இருந்து 16, ஆர்ஆர்பிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 17 வந்துட்டு இது வந்து அனௌன்ஸ் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஜோனல் வைஸா வந்துட்டு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அது டிபார்ட்மெண்ட் ஜூனியர் டிஎம்எஸ் சிஎம்ஏஎஸ் அதுல வந்து ஜோனல் வைஸா இருக்குது. இதே மாதிரி 1 by 1 இதுல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஜிஓட்டருடைய லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட்ல வந்துட்டு அப்லோட் பண்ணிருக்கோம். அதோட வெப்சைட் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம். சோ நம்மளுடைய வெப்சைட் நேம் வந்து பாத்தீங்கன்னா india360jobs.com. ஜஸ்ட் இது கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணிட்டு நீங்க ஃபைண்ட் பண்ணிக்கலாம். பிசினஸ் ரிலேட்டட் queries கான்டாக்ட் பண்ண business@india360jobs.com நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சப்போர்ட் ரிலேட்டட்னா support@india360jobs.com சோ நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சோ அதே மாதிரி இனிமே நம்மளுடைய டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் வந்து குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி Facebookல வந்துட்டு ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சோ பிசினஸ்க்கும் சப்போர்ட்டுக்கும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கோம். So thank you friends, thank you so much, all the best for your career.